ஹாய், எனக்கு வர நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க வந்து கான்வர்சேஷன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு குழந்தைய வந்து இன்னொரு குழந்தையோட வந்து உரையாடல் நடத்துறது, மற்ற இந்த ரிலேட்டிவ்ஸோட வந்து அடுத்தடுத்து வந்து பேசுறது, அந்த மாதிரி ஸ்கில்ஸில் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே டைவர்ட் ஆகி வேறு எதுலையாச்சும் வந்து போயிடுறாங்க, கண்டினியூஸாக வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வர பேரண்ட்ஸ்லாம் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நிறையா வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். அதே மாதிரி லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸ்கில்ஸும் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களால வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால வந்து கான்வர்சேஷன் வந்து பில்டப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது வந்து ஜாயிண்ட் அட்டென்ஷன், ஐ கான்டாக்ட், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம அடுத்தடுத்து பேசணுங்கும் போது குழந்தை வந்து ஆப்போசிட்டில் யார் இருக்கிறாங்களோ, ஒரு குழந்தையோ இல்லை ரிலேட்டிவோ, அவங்களோட ஃபேஸை வந்து பார்த்தா தான் அடுத்தடுத்து வந்து அவங்க பேசுவாங்க. அந்த அட்டென்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணாதான் சேம் டாப்பிக்கில் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் வந்து வரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷனில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்கில்ஸ் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடிக்குவேட்டான வேர்ட் நாலேஜ் வந்து இருக்கணும். அவங்க வந்து இப்போ கான்வர்சேஷனுக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுதா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து க்ரீட்டிங்ஸ், ஹாய் சொல்லணும், இல்லைன்னா நம்ம கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறமா பாய் சொல்லணும், ஹலோ சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது வந்து டேர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும். இப்போ இது வந்து என் டேர்ன், அடுத்து வந்து அவங்க டேர்ன், அவங்க வந்து கொஸ்டின் கேட்கணும், அவங்க வந்து நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த டேர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். இல்லைன்னா அடுத்தடுத்து நானே பேசிகிட்டு இருப்பேன், அவங்க இப்போ வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான பதில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த டேர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸ் வந்துச்சுன்னா தான் மாற்றி மாற்றி வந்து பேசணுங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். வாட், வேர், வென், ஹூ, வை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்குற கொஸ்டினுக்கு குழந்தைங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ பார்க்காதவங்க நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸ்கில்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கணும். ஒரு பொருளை பற்றி நான் வந்து இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்னால் வந்து ஆப்பிள் பற்றி சொல்லணும், ஆப்பிள் பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் வந்து ஆப்பிள் இது ரெட் கலரில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு 2 to 3 சென்டென்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து சொல்கிறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி வந்து இப்போ கமெண்ட் ஏதாச்சும் ஒரு நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டாலோ அந்த மாதிரி கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து காலையிலேருந்து என்ன பண்ணாங்க அந்த மாதிரி வந்து சீக்வென்சிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வந்து முடியும். அது மாதிரி வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்ச மாதிரி அடுத்து வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கும் வந்து தெரியணும். கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன், இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன், அடுத்து வந்து நான் கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்ணோன்னா நான் ஒரு கொஸ்டின் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்கணும். எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒக்காபுலரிஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா அடுத்ததாக வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒர்க்கிங் மெமரியில் வந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க்கிங் மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தான் அவங்க வந்து அடுத்தடுத்து நிறையா சென்டென்ஸ் வந்து பேசணுங்கும் போது அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஞாபகம் வச்சு ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம கான்வர்சேஷன் மேக் பண்ணுறதுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா ஹாய், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீட் பண்ணுறது வந்து வரணும். அதே மாதிரி வந்து கான்வர்சேஷன் முடிக்கும்போது வந்து பாய் அப்படின்னு சொல்கிறது வந்து வரும். ஸோ ஒன்ஸ் வந்து குழந்தைங்க வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஹாய் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து கான்வர்சேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ புதுசாக யாரையாச்சும் பார்க்குறோன்னா வந்து உன் பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லை ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி காமனாக வந்து நம்ம கேட்குற கொஸ்டின்ஸை வச்சு நம்ம வந்து கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை பத்தி வந்து பேசுறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஓகே, இப்ப வந்து நீ இந்த லயன் பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து சொல்லி தரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சைல்டு வந்து இன்னொரு சைல்டை பார்த்து இந்த லயனை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னோமே, ஆப்போசிட்ல இருக்கிற சைல்டு வந்து லயன் பத்தி வந்து இது லயன், இது ப்ரௌன் கலர்ல இருக்கும், இது வந்து காட்டுல இருக்கும், அந்த மாதிரி வந்து சென்டென்ஸா வந்து பேசுவாங்க. அடுத்து வந்து அந்த சைல்டோட டர்ன். ஸோ அந்த சைல்டு வந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த சைல்டை பார்த்து கேட்கும். சரி, நீ வந்து ஃபாக்ஸை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ண வந்து வைக்கலாம். அதே மாதிரி இப்போ கான்வர்சேஷன் முடிக்கும் போது ஓகே நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி நம்ம வந்து கான்வர்சேஷனை வந்து முடிக்கணும். இதில் வந்து டாபிக் இனிஷியேஷன், டாபிக் மெயின்டெனன்ஸ், டாபிக் டெர்மினேஷன், இந்த 3 ஸ்கில்ஸும் வந்து இருந்துச்சுன்னா தான் குழந்தைங்க வந்து மாற்றி மாற்றி வந்து பேசுறதுக்கு வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டாபிக் மெயின்டெனன்ஸில் வந்து ஒரு 2 டாபிக்ஸ் 2 டர்ன் வந்து இருக்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லித்தரலாம். ஒரு வாட்டி குழந்தை வந்து அந்த லயன் பற்றி சொல்லியாச்சு, அடுத்து வந்து இன்னொரு சைல்டை வந்து ஃபாக்ஸை பற்றி கேட்டாச்சுன்னா அடுத்து பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 to 3 டர்ன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பேசுகிற மாதிரி நம்ம வந்து சொல்லித்தரலாம். நிறையா வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி, இப்போ நேற்று நீ எங்கே போன, வீக்கெண்டில் என்ன பண்ண, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா வந்து வீட்டில் நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுவ, அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லித்தரலாம். இல்லைன்னா இன்னும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க தெரியும் குழந்தைங்களுக்கு, ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நடந்ததை பற்றி வந்து நம்ம கண்ட்ரியில் நடந்ததை பற்றி வந்து கொஸ்டின் கேட்டோம்னா வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்குலாம் தெரியும்னா, இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தியா, அதில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஸ்டின் கேட்டு நம்ம அதை பற்றி வந்து பேசுகிற மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி நான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ஒரு சைல்டு, ஒரு ஏஜ் வந்து 7 years கிட்ட ஆயிடுச்சு. அந்த சைல்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2.5 yearsலேருந்தே வந்து தெரப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எங்கிட்ட வந்தப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்த வேர்டுமே வந்து அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, ஒரு ஆக்ஷனில் கூட வந்து அவனோட நீடை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ரொம்ப வந்து இந்த பிஹேவியர் இஷ்யூஸ் அந்த மாதிரி தான் வந்து ஏதாச்சும் வேணும்னா வந்து கத்துறது, அழுகிறது, அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஏர்லியாகவே நாங்கள் வந்து தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் வந்து குழந்தை வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து கொடுக்கல. ஸோ இவனுக்கு வந்து இப்போ நம்ம தெரப்பி கொடுத்தா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் பீரியட் 5 yearsங்கிறத வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக நான் வெர்பல். அதனால வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நாங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ எப்படியாச்சும் வந்து குழந்தைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் வந்து நாங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்காக பிஹேவியர் தெரப்பிஸ்ட் கொடுத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமும் ஃபாலோ பண்ணாங்க. அது மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் கொடுத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமும் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா அதோட சேர்ந்து வந்து ஸ்பீச் தெரப்பியும் வந்து நாங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்பீச் தெரப்பிலாம் அந்த பிஹேவியர் தெரப்பியில் இன்னும் கொஞ்சம் காக்னிஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ரிசெப்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமா அப்படியே நம்ம இமிட்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குழந்தை வந்து பேச ஆரம்பித்தா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்லா வந்து சென்டென்ஸ் லெவலில் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்கூல்லையும் வந்து சேர்த்தியாச்சு. ஸோ இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால தான் வந்து நடந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 2 years ஆச்சு. இன்னும் வந்து ஒரு 1 yearக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்காக வந்து ஸ்பீச் தெரப்பி கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது நீங்கள் வந்து ஏர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 2.5 yearsலேருந்து கொடுத்தாங்க. ஆனால் தெரப்பியில் வந்து என்ன நடக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா, என்ன மாதிரி சொல்லி தராங்க அப்படிங்கிறத வந்து அவங்க மானிட்டர் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரலை அப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்து எந்த இடத்துக்கு போனால் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து ஏர்லியாக வந்து நம்ம அடிக்வேட்டான ஒரு செட்டப்பில் போய் தெரப்பி வந்து கொடுக்க தான் வந்து நல்லா ஒரு ப்ராக்னோசிஸ் வந்து வரும். ஸோ அதனால வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் போகிற தெரப்பி
செட்டப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஒரு 2 to 3 மந்த்ஸில் வந்து கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியணும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டைமையும் மணியையும் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுத்த தெரப்பி எல்லாமே வந்து எந்த யூஸும் இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவங்க சும்மா வந்து கொண்டு போய் விடுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் வந்து அந்த பையனுக்கு வந்து இந்த ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்லேயோ இல்லை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்லேயோ வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல. அது மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் இந்த கம்யூனிகேஷன் நீட்ஸ் அவனுக்கு வேணுங்கிறத வந்து கேட்கறதுக்கு கூட வந்து குழந்தைக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைத்தையும் மணியையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் போகிற இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து சேர்த்தணும். அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து இந்த 5 இயர்ஸ்க்குள்ளார வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து QT ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. அது மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.